என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. 1000 மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் உன் அன்பு குறைவதில்லை. உன் அன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவேலி சுமக்கும் வேறுவேலி அதற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்துக்கென்றும் மணித்துளி சுமையில்லை. மணித்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. உன் அன்பு குறைவதில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அவருடைய அன்பும் அரவணைப்பும் நம்மளை ஒரு நாளும் குறைவுபட்டு போயிடாதபடிக்கு நிரம்ப நமக்கு கிடைச்சிட்ருக்கும்போது நம்ம லைஃப்பில் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம கால் வைக்கிற இடம் எல்லாமே ஆசீர்வாதங்களும் நம்ம எதிர்பாராததுக்கும் மேலான ஆசீர்வாதங்களும் சந்தோஷங்களையும் கண்டிப்பாக நமக்காக ஏசப்பா உருவாக்கி வச்சுருப்பாங்க குட்டீஸ். அதில் நம்ம எப்பயுமே உறுதியாகவும் நம்பிக்கையுமோ அவருடைய கரம் எப்போதும் நம்மளுடைய கரங்களில் இருக்குது. நம்ம அவரை பிடிச்சிருக்கல, அவர் நம்மளோட கரங்களை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு எங்கேயும் ஓட விடாமல் எந்த சூழ்நிலையும் பார்த்து பயந்து நம்ம போகிற பாதையில் பின்வாங்கிடாமல் நம்மளை இறுக பற்றி பிடிச்சிட்டு நம்மளை கூட்டு போயிட்டுருக்குறாங்க நம்ம ஏசப்பா குட்டீஸ். ஸோ அவருடைய அன்பும் அரவணைப்பும் நம்மளோட இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் எதுவுமே நமக்கு குறைவுபட்டு போனதே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் அப்படிதானே. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் நம்ம சொன்ன எல்லாமே பாருங்களேன், நம்ம வானத்தை சொல்லியிருப்போம், கடல்களை சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்கிற ஒன்றை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுக்கும். பார்த்திங்களா, நம்ம ஏசப்பாவுடைய அன்பும் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அரவணைப்பும் எப்பயுமே பறந்து விரிஞ்சு நம்மளுடைய பாவங்களும் குற்றங்களும் அது ரொம்ப சிறுசாக இருக்கும் அவருடைய அன்பில் அது பார்க்கும்போது. அதனால தான் அவர் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரு. அதனால தான் நம்ம எந்த சூழ்நிலையில் போய் அவர் முன்னாடி நின்னா கூட நம்மளை ஏற்றுக்கக்கூடியவராக ஏசப்பா இருக்கிறாங்க குட்டீஸ். ஸோ நம்ம லைஃப்பில் ஏசப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸு, ரொம்ப பெரிய பலம் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் ஏசப்பா கிட்ட நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இன்னைக்குரிய வசனமும் பார்த்தீங்கன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எனக்கு எந்த ஒரு பயம் இல்லைங்கிற ஒரு வசனம் திருப்பாடல் 23 ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் எதை நோக்கி நம்மளுடைய பாதை இருந்தாலும் கூட கண்ணை கட்டிட்டு நடக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கண்ணை கட்டிட்டு நடக்கும்போது நமக்கு ஒரு பிடி வேணும். அந்த பிடி ஏசப்பாவுடைய கை தான். ஏசப்பா நம்மளை கண்டிப்பாக அந்த இருளை தாண்டி நம்ம நடந்து வர்றதுக்கு, அந்த போராட்டத்தை கடந்து வர்றதுக்கு நமக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, வழிகாட்டுவாங்க. ஸோ நம்ம லைஃப்லையும் எல்லா டிசிஷன்ஸையும் அப்படி தான் குட்டீஸ் எடுக்கணும். எனக்கெல்லாம் தெரியும், நான் முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காமல், ஏசப்பா என் கண்கள் இப்போ இருட்டாயிட்டு, நான் உங்களுடைய கரங்களை தான் பற்றி பிடிச்சிருக்கிறேன். இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து வரணும்னு என் கையை பிடிச்சி தயவு செஞ்சு நீங்கள் கடந்து வர பண்ணிடுங்கன்னு நம்ம அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருவோமே, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அந்த காரியம் நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதத்தோட
திரும்ப நம்மளிடத்துல வந்து சேரும் குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குரியதாக இருக்கணும்னா நம்மளுடைய கரம் அவரை இறுக பற்றி பிடிச்சுக்கிடணும். நம்ம வாழ்நாளில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி, நம்ம ஏதோ ஒரு ஓரத்தில் நம்ம யாருக்கோ பாரமாக இருக்கோமோன்னு. ஆனால் நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்மளை பாரமாக நினைக்காத ஒருத்தர் நம்மளை சுமக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்ருக்காரு, நம்ம ஏசப்பா. அவருடைய அந்த தாங்குதல் நம்ம லைஃபுக்கு வேணும், அந்த பேஸ்மெண்ட் நம்ம லைஃபுக்கு வேணும் குட்டீஸ். அவருடைய அன்பு நம்ம லைஃபோட பேஸ்மெண்ட்டாக இருக்கணும் குட்டீஸ். அப்போனா தான் நம்மளுடைய ஏகப்பட்ட இன்ஃபீரியாரிட்டிஸ் இருக்கட்டும், இல்லை ஏகப்பட்ட குற்றங்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே காணாமல் போயிடும். ஏன்னா நம்மளை சுமக்கிற அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. நம்மளுடைய இந்த சின்ன சின்ன போராட்டங்கள் எல்லாமே அதில் என்ன பண்ணிடும், காணாமல் போயிடும் குட்டீஸ். ஸோ அதுக்காக நம்மளை ஏசப்பாட்டை ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக நம்ம ஏசப்பாட்டை நம்மளை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, நம்ம சுற்றி கஷ்டப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணணும். அப்போதான் அவருடைய அன்பில் நம்மளும் ஒரு பங்காளர்களாக இருக்க முடியும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை ஒரு காலமும் சுமையாக நினைக்காத தேவன் நீங்கள். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த லைஃப் உம்முடைய சித்தத்தின்படியாக நடக்கிறதுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.